சில மாதங்களுக்கு முன்னால் இஸ்ரேலுடைய புலனாய்வுத்துறை மொசாட் லெபனானுடைய ஒரு பிரிவினரின் மீது பேஜர் மூலமாக தாக்குதலை நடாத்தியது நாம் எல்லாம் அறிந்த விடயம். இந்த புதிய டெக்னாலஜியின் மூலமாக பல தாக்குதல்களை ஏற்படுத்தி இதன் காரணமாக பலர் இறந்து போனார்கள், பலர் காயமடைந்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பேஜர் என்றால் என்ன, இது எதற்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுகிறது, இதில் அப்படி என்ன விடயங்கள் இருக்கின்றன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டர் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில மாதங்களுக்கு முன்னால் இஸ்ரேலுடைய புலனாய்வுத்துறை மொசாட் லெபனானுடைய ஒரு பிரிவினரின் மீது பேஜர் என்ற கருவியின் மூலமாக தாக்குதலை நடாத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் பேஜர் என்ற ஒரு கருவி எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்பதை அதிகமானவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். இந்த பேஜர் என்றால் என்ன, இது யார் கண்டுபிடித்தது, இதன் மூலமாக என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்று பார்த்தால், இந்த பேஜர் வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிவைஸ், அதாவது ஒரு தொலைத்தொடர்பு சாதனம். இது எங்கட பாஷையில் ப்ளீப்பர் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த பேஜரை 1949 வருடம் அமெரிக்காவுடைய இன்ஜினியரான எல்ஃப்ரட் ஜே க்ரோஸ் என்பவர் தான் கண்டுபிடித்தார். இந்த பேஜரால என்ன செய்ய முடியும் என்று பார்த்தால், டெக்ஸ்ட் மெசேஜ், இதே போல வாய்ஸ் மெசேஜ் இந்த பேஜர் மூலமாக அனுப்ப முடியும். சில பேஜர் இருக்குது, அதுல டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். சில பேஜர் இருக்குது, அந்த மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ண முடியும். இந்த பேஜர் 1950-60 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டாலும் இது அதிகமாக நடைமுறைக்கு வந்தது 1980, 1990, இதே போல 2000 ஆரம்ப காலப்பகுதிகளில் தான். இந்த டைம் தான் இந்த பேஜர் முழு உலகத்திலும் ஃபேமஸ் ஆக இருந்தது. 21வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில் ஸ்மார்ட் போன் வந்ததின் காரணமாக இந்த பேஜருடைய மார்க்கெட் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. இந்த ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பிறகு மக்கள் SMS பண்ணுவதற்கும் அந்த ஸ்மார்ட் போனையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால பேஜருடைய பயன்பாடு அப்படியே சருக ஆரம்பித்தது, குறைய ஆரம்பித்தது. இந்த பேஜர்களை ஆரம்பமாக 1950வது வருடம் அமெரிக்காவுடைய நியூயார்க்கை சேர்ந்த டாக்டர்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. $12 மந்த்லி கொடுத்து 200 கிராம் உடைய அந்த பேஜரை இவர்கள் எடுத்து சென்றார்கள். இந்த பேஜர் மூலமாக ஒரு டிரான்ஸ்மீட்டர் டவரில் இருந்து 40 கிலோமீட்டர், அதாவது 25 மைல் தூரத்திற்கு SMSகளை அனுப்ப முடியும். இந்த பேஜர் ரேவ் சவுண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு டெலன்வார் போனால் இயக்கப்பட்டது. 1960வது வருடம் ஜான் பிரான்சிஸ் மிச்சல் என்பவர் மோட்டோரோலாவுடைய வாக்கி டாக்கி மற்றும் ஆட்டோமொபைல் ரேடியோ டெக்னாலஜி கூறுகளை பயன்படுத்தி, அதாவது இணைத்து, முதல் டிரான்சிஸ்டரைஸ் செய்யப்பட்ட பேஜரை உருவாக்கினார். இதிலிருந்து இந்த பேஜருடைய டெக்னாலஜி வளர ஆரம்பித்தது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த பேஜர் வளர்ந்தது என்றால் 1956வது வருடம் EHBLக்கான நோபல் பரிசையும் பெற்றது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.